மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில திப்பு சுல்தானை பெருமைப்படுத்தும் விதமாக இஸ்லாமியர்களால் ஒரு பேனர் ஒன்று வைக்கப்பட்டது. அந்த பேனர் தான் இந்துக்களிடையே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி சமூக வலைதளங்கள்ல இந்துக்கள்லாம் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்த தற்பொழுது அந்த பேனர் அகற்றப்பட்டிருக்கிறது. அந்த பேனர்ல அப்படி என்னதான் விஷயம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, திப்பு சுல்தானோட உருவப்படம் அதுல இருக்கு. அதுல திப்பு சுல்தான் காலுக்கு கீழே இந்து கோவில் இருப்பது போன்று அந்த பேனர்ல சித்தரிச்சிருந்திருக்காங்க. அதாவது திப்பு சுல்தானோட காலுக்கு கீழே தான் கோவில்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவில்களை எல்லாம் நசுக்கியவர் அப்படிங்கிறது பொருள். திப்பு சுல்தானோட காலுக்கு கீழே தான் இந்து மதம் அப்படிங்கிற மாதிரி மதவெறியை தூண்டும் விதமாக, மத கலவரத்தை தூண்டும் விதமாக இப்படி ஒரு பேனரை இவங்க வச்சிருக்காங்க. சரி, இது தமிழ்நாட்டுல வச்சிருந்து இந்துக்களுக்கு கோபம் வந்தது உண்மையில எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்துக்கள் கோபப்படவே மாட்டாங்களே, இவங்களுக்கு உணர்ச்சியே இருக்காதே அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, சமூக வலைதளங்கள்ல கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதால அதை பார்த்தே எங்க பிரச்சனை வந்துருமோ, எங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளமா மாறி அது தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சிக்கு பாதிப்பு வந்துரும் அப்படிங்கறதையும் தாண்டி முஸ்லிம்களே பயந்து அந்த பேனரை அகற்றும் அளவிற்கு இன்னைக்கு அவங்க பயந்துருக்காங்கன்னா அதற்கு காரணம் இந்துக்களினுடைய ஒற்றுமை. நான் என்ன சொல்றேன், இவங்க மதசார்பின்மை பேசுறாங்க. மதசார்பின்மை பேசக்கூடிய இவர்கள் இப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தலாமா? இந்த திராவிடர் கழகம், இந்த திராவிடர் விடுதலை கழகம், இந்த மாதிரியான நாத்திக கும்பல் இருக்கு இல்லையா, இந்த நாத்திக கும்பல் இந்துக்களை மட்டும்தான் சீண்டுவானுங்க. ஆனா இந்த நாத்திக கும்பலுக்கு உறுதுணையாக இருந்து, பின்புலமாக இருந்து, அவங்களுக்கு பண உதவியிலிருந்து, பொருள் உதவியிலிருந்து மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுப்பது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள். இவங்களுடைய நிதியிலையும் இவங்களுடைய ஆதரவுலையும் தான் இந்த நாத்திக கும்பல்கள் தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்கு. இந்த நாத்திக கும்பல்களை பின்னால் இருந்து இந்த இரண்டு மதங்களை சேர்ந்தவர்களும் இயக்குகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் இந்துக்கள் சார்பாக. ஏன்னா இப்ப அவன் நாத்திகம் பேசுறான் அப்படின்னா கடவுள் இல்ல அப்படின்னா எல்லா கடவுளும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா ஒரு முஸ்லிம், ஒரு கிறிஸ்டின், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஈவேராவுக்கும் இந்த ஈவேரா கும்பல், திராவிட கும்பலுக்கும் ஆதரவு கொடுக்கறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இவர்கள் எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டு நாத்திகம் என்ற பெயரில் இந்து மதத்தை அழிக்கக்கூடிய வேலையிலும், இந்து மதத்தை கேலி செஞ்சு, நெத்தில விபூதி வச்சிருந்தா கேலி பண்றது, நாமம் போட்டிருந்தா கேலி பண்றது, கோவிலுக்கு போகும்போது காதுல பூ சுத்தி இருந்தா அதை கேலி பண்றது, இந்து சடங்குகளை கேலி பண்றது, பட்டை நாமம் அப்படின்னா அதெல்லாம் ஏமாத்துறதுக்கான அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சினிமா மூலமா சித்தரிக்கிறது, பேச்சு வழக்கு மூலமாக இந்து மதத்தையும் இந்து மத கடவுள்களையும் இழிவுபடுத்துறது. சோ இது மாதிரியான வேலைகளை இந்த நாத்திக கும்பல்களை வைத்து பின்னணியிலிருந்து கிறிஸ்தவ இஸ்லாம் போன்ற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாத்திக கும்பலை இயக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்போ மதசார்பின்மை அப்படின்னு இவனுங்க பேசுறானுங்க. மதசார்பின்மை பேசுற நீ எதுக்காக திப்பு சுல்தான் காலுக்கு கீழே கோவில் இருக்கிற மாதிரி பேனர் வைக்கிற? இப்ப இதுவே இந்துக்கள் இப்ப இந்து மதத்தை சேர்ந்த எத்தனையோ மன்னர்கள் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோவில்களை கட்டிய மன்னர்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அப்படி இந்து மதத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு மன்னரோட போட்டோவை நாங்க வரைஞ்சி அதுல அந்த மன்னரோட காலுக்கு கீழே ஒரு மசூதியை போட்டு வச்சிருந்தா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? நீங்க தெருவுல இறங்கி போராடுவீங்களா மாட்டீங்களா? அப்போ இந்துக்களுக்கு ஒரு நியாயம், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், மாற்று மதத்தை சேர்ந்த உங்களுக்கு ஒரு நியாயமா? இப்போ நீங்க மைனாரிட்டியா இருந்தா என்ன வேணாலும் செய்வீங்க, அதுதானே உண்மை. இப்போ யாரு மத கலவரத்தை தூண்டுறது? இங்க தமிழ்நாடு முழுக்க இவர்கள் என்ன சொல்றாங்க? பாஜக மத கலவரத்தை தூண்டுது அப்படின்னு. பாஜக தமிழ்நாட்டுல எந்த மத கலவரத்தை தூண்டுச்சு? கோவை கலவரம் எதனால நடந்தது? இல்ல இப்ப தமிழ்நாட்டுல இந்து மதம் சார்ந்து அல்லது மதம் சார்ந்து, இப்ப இந்துக்கள் வெர்சஸ் இஸ்லாம், இந்துக்கள் வெர்சஸ் கிறிஸ்தவம் அப்படிங்கிற மாதிரி மதம் சார்ந்து நடந்த பிரச்சனைகள், கலவரங்கள் இதெல்லாம் எடுத்து பாருங்க. அதனுடைய ஆரம்ப காலம், அதாவது அதனுடைய ஆரம்பம் யாராக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மைன்னு சொல்லிக்கிட்டு, மதசார்பின்மைன்னு சொல்லிக்கிட்டு, நாத்திகம் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு இந்து கடவுள்களை இழிவுபடுத்தக்கூடிய மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான்.
அப்போ இவங்க மதசார்பின்மை பேசுறதும் பொய்யே, இவங்க பேசுற நாத்திகமும் பொய்யே. நாத்திகம் பேசுற ஒவ்வொருத்தரோட பின்னணியும் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் கிறிஸ்டினா இருப்பான், இல்லைன்னா முஸ்லீமா இருப்பான், கிரிப்டோ கிறிஸ்டின்ஸா இருப்பான். இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் இங்க தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு நாத்திகம் பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்து கடவுள்களையும் இந்து கோவில்களையும் நீங்க இழிவுபடுத்துவீங்க. கோவிலுக்கு முன்னாடி ஈவேர சிலைய வச்சு கடவுளை வழிபடுவோம் காட்டு மிராண்டி அப்படின்னு வாசகம்லாம் எழுதி வைப்பீங்க. ஆனா இந்துக்கள் சூடு சொரணை இல்லாம இருக்கணுமா? இப்ப இந்த பேனரை பார்த்து இந்துக்கள் உண்மையிலே சூடு சொரணை கடுமையான கோபத்தை வெளிப்படுத்ததுனாலதான் அந்த பேனர் அகற்றப்பட்டு இருக்கிறது. இந்த எதிர்ப்பு களத்திலும் வரணும், சமூக வலைதளங்கள்ல மட்டும் இல்ல. இப்ப சமூக வலைதளத்துல எதிர்ப்பு வந்ததுக்கே பேனரை கட்டிட்டானுங்க. களத்துல இறங்கி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை செய்திருக்க வேண்டும். திருப்பரங்குன்றத்துல செஞ்ச மாதிரி மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை இந்துக்கள் செய்திருக்க வேண்டும். ஆக்சுவலா இந்துக்கள் போராட்டம் செய்யாதான் இருந்தாங்க, அதுக்குள்ள பேனர் அகற்றிட்டாங்க, அதுதான் உண்மை. ஐயா, தமிழ்நாடு 1967 இருந்த தமிழ்நாடு கிடையாது இது. இப்ப இருக்கிற தமிழ்நாடு வேற. இங்க தமிழ்நாட்டுல இந்துக்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி உருவாகி விட்டது. சரிங்களா? ஒரு ஜாதிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருந்தது தமிழ்நாட்டுல. அதற்கு முன்னாடிலாம் இந்த கம்யூனிட்டி இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டுன்னு இருக்கும், அப்புறம் கம்யூனிட்டி ஓட்டுன்னு இருக்கும். ஆனா இந்து மதம் சார்ந்து இந்து மத ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல சுத்தமா கிடையாது. ஒரு காலத்துல 1967 கிடையாது. ஆனா மக்கள் ஒத்துமையா தான் இருந்தாங்க. மக்கள் ஒத்துமையை பிரிச்சுதான் திராவிடம் உள்ள நுழைஞ்சது. இப்போ இந்து வாக்கு வங்கி அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல உருவாயிடுச்சு. இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல பிஜேபி நுழைய முடியாது. பிஜேபி ஆல்ரெடி நுழைஞ்சிடுச்சு. பிஜேபி வந்ததுனாலதான் இங்க இந்துக்களிடையே ஒற்றுமை என்பதே ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னா இந்த பேனருக்கு இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இந்துக்களிடையே ஒரு எப்படி சொல்றது, ஒரு புரிவு வந்திருக்கு. அவங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் இப்பதான் வெளியில வந்திருக்கு. சோ இந்த உணர்வுகள் இப்படி நீர்த்து போயிடக்கூடாது. தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிராக நம்முடைய மதம், கலாச்சாரம், பண்பாடு, கோவில்கள், இதற்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதை உடனடியாக தட்டி கேட்க வேண்டும். களத்துல இறங்கி ஆன் த ஸ்பாட்ல எதிர்ப்பு தெரிவிக்கணும். அப்பன்னாதான் இந்த கும்பல்கள்லாம் பயப்படுவாங்க. மதமாற்று கும்பல்களாக இருக்கட்டும், மத கலவரங்களை தூண்டக்கூடிய கும்பல்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி இந்துக்கள் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதாவது இந்து மத ஆதரவாளர்கள் ஒண்ணு சேர்ந்தாலே இவங்க பயப்படுவானுங்க. எல்லா இந்துக்களும் சேர்ந்து நிக்கணுங்கிறதே இல்ல. இந்து மத ஆதரவாளர்கள்னு சொல்லி ஒரு 10,000 பேர் கூடுனாலே போதும், இந்த கூட்டம்லாம் காணாம போயிடும். இந்த திராவிட கூட்டம்லாம் இன்னைக்கு இந்து வாக்கு வங்கி உருவாயிடுச்சு அப்படின்னா இவெல்லாம் காவடி தூக்க ஆரம்பிச்சிருவான், திமுக காரன்லாம். அதனால இந்துக்களை தயவு செய்து ஒற்றுமையோட இருங்க. இந்த திப்பு சுல்தான் பேனர் அகற்றப்பட்டதுனால ஒரு மிகப்பெரிய கலவரம் என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செஞ்சு அந்த பேனர் வச்சவங்க நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.